கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று சேர்த்தா கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் போன 2 நாள் நம்ம பைபிள் ஸ்டடி எடுத்தோம். எப்படி யெகோஷுவாக்குள்ள காரியங்கள், எப்படி நம்ம பண்டிகைக்குள்ள காரியங்கள் நம்ம ஃபவுண்டேஷன் லெவலில் நம்ம பார்த்துட்டே வரோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பராக. நம்ம ஜெபித்து ஒரு பாடலோடு பாடி அப்புறம் நம்ம திரும்பவும் நம்ம ஸ்டடிக்குள்ளே நம்ம போகலாம். எல்லா கண்களும் மூடி நம்ம ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோமப்பா. யெகோஷுவா மேசிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 2 நாளாக மூன்றாவது நாளாக உம்முடைய சமூகத்தில் வர நீங்கள் கிருபை செய்தீங்க, அதற்காக நன்றி. இந்த பைபிள் ஸ்டடியில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தேவத்தாவே, அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். தேவனே, இந்த படிப்பில் அவங்க தேர்ச்சி அடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அநேக ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல நீர் உதவி செய்யுமாப்பா. ஆசீர்வத்து தாங்க. தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். துதிகான மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யெகோஷுவா மேசிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. நம்ம ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதுக்குள்ளே வரக்கூடியவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே என்கிற பாடலை சேர்ந்து நம்ம அந்த பாடலை பாடலாம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழிமா பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், என்னை நோகடித்த போதும் உம் கிருபை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அல்லேலூயா. என்னை நம்மளை விட்டு கொடுக்காத தேவன், நம்மளை நடத்துகிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். அதே போல் அவர் நம்மளை சரியாக நடத்துகிற தேவன். நம்ம தவறான பாதையில் போகும்போது அவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன். அதுமாரி அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். நம்ம வழி நடத்தி நம்மளை பாதுகாத்து நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் செய்கிற தேவன் அவர்.
நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு பலத்தை கொடுக்குற தேவன் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையான ஒரு பாடல். கர்த்தர் வசனத்தை இந்த பாடலை ஆசீர்வதித்தருவாராக. இன்னும் இப்போது நம்ம லெசனுக்குள்ளே போகலாம், பைபிள் ஸ்டடிக்குள்ளே போகலாம். நம்ம பைபிள் ஸ்டடியில் நம்ம வேதத்தில் உள்ள பண்டிகைகளை நாம் கொண்டாடலாமா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். வேதத்தில் யூதர்களுடைய பண்டிகை நிறைகள் இருக்குது. இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடலாமா அப்படிங்கிறதுக்கு ஃபவுண்டேஷன்லேருந்து யெகோஷுவா யார்? யெகோஷுவா அவர் யூதா கோத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம். அவர் யூதா கோத்திரமாக இருந்தும் அவர் பிரதான ஆசிரியராக வருகிறார். அவர் நம்மளுக்கு பிரதான ஆசிரியராக இருக்கிறார். நம்ம இது பார்த்தோம். யூதா கோத்திரத்திலிருந்து ஆசிரியர்கள் தோன்ற முடியாது, அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் கர்த்தரே அந்த பிரமாணத்தை மாற்றுறார். நீர் என்றென்றைக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியனாக இருப்பீர் என்று அவர் தாம் மேலே ஆணையிட்டு அவர் நான் இன்னும் மனம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். மனம் மாறாத தேவன். அப்போது இந்த பிரமாணத்தை அவரே மாற்றிட்டார். இந்த பிரமாணத்தை அவர் என்ன செஞ்சிட்டார்? மாற்றிட்டார். பார்த்துடுங்க. மாற்றின பிறகு அவர் சொல்கிறார், நான் மனம் மாற மாட்டேன். அதுமாரி எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்க நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கிறதே அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ ஆசாரியத்துவம் மாறிட்டுனா நியாயப்பிரமாணம் டோட்டலாக மாறிட்டு ஆல்ரெடி கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? மாற்றிட்டார். அதனால தான் நம்ம இன்றைக்கி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நம்ம கிருபையின் பிரமாணத்துக்கு கீழே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அது பிரமாணத்தை எப்படிலாம் மாற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 5 பாகமாக பார்த்தோம். கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தில், பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்தை ஒரு 5 பாகமாக அவர் மாற்றுறார். எப்படி? சில காரியங்களை டோட்டலாகவே மாற்றிட்டார். நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு சில நம்ம உதாரணத்தை பார்த்தோம். நம்ம அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற உதாரணத்தை பார்த்தோம். 2வது நம்ம அநேக திருமணங்கள் பழைய ஏற்பாட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அநேக திருமணம் கிடையாது, ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்புறம் நசரே வரதை பற்றி பார்த்தோம். நசரே வரம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு அப்புறம் சில பிரமாணத்தை அவர் மாற்றலை அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி? முதலாவது பிரமாணம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படிங்கிற பிரமாணத்தை அவர் மாற்றவில்லை, அவர் மாற்றலை. அதே மாதிரி விக்கிரகத்தை வழிபடுற காரியம், அதையும் அவர் என்ன செய்யலை? மாற்றலை. அது வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறார். இது யெகோஷுவா அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் இந்த சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்திங்கன்னா அவர் அதை பற்றி எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, விக்கிரகத்தை பற்றி. ஆனால் சீஷர்கள் அதை பற்றி என்ன செய்தாங்க? சொல்கிறாங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா விக்கிரகத்தை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது தன்னை ஆவியை பெற்ற என்றாவது எண்ணிக்கொண்டால் நான் சொல்லுகிற வசனமானது அது கர்த்தருடைய கட்டளை என்று ஒத்துக்கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ பவுல் சொன்னாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் வர காரியங்கள் அது கர்த்தர் அந்த பிரமாணத்தை என்ன செய்கிறார்? சில பிரமாணத்தை டோட்டலாக மாற்றுறார், சில பிரமாணங்கள் என்ன செய்யலை? அவர் மாற்றலை. ஆனால் சில பிரமாணத்தை அவர் என்ன செஞ்சிட்டார்? அதிகப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சில பிரமாணத்தை அவர் என்ன செஞ்சிட்டார்? குறைச்சிட்டாருன்னு பார்த்தோம். சில பிரமாணத்தை ஆவிக்குரியதாக மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆவிக்குரியதை மாற்றின இந்த பிரமாணம் எது? நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:11. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஒரு காலம் நிவிர்த்தி செய்யக்கூடாத பாருங்க, பைபிள் சொல்லுது அந்த ஆசாரியர்கள் நாடோறும் ஆராதனையில் பலி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த பலியினால் பாவங்கள் என்ன செய்ய முடியல? நிவர்த்தி செய்யக்கூடாத காரியமாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, இவரோ யார்? இவரோன்னு யாரு? யெகோஷுவா. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி
என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் என்ன செய்யறா உட்கார. நம்ம இதை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பாருங்க, வேதம் சொல்லுது, இந்த ஆவிக்குரிய பிரமாணங்கள், சில பிரமாணத்தை ஆவிக்குரியதை அவர் என்ன மாற்றிட்டார். இதில் 1 by 1 நம்ம என்ன செய்ய போகிறோம், இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் காரியம் ரோமர் 2ஆம் அதிகாரம் அதில் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. பாருங்க, பைபிள் தெளிவா சொல்லுது, மாம்சத்தில் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்னு சொல்லி சொல்றார். புறம்பான யூதன். இப்போ நம்ம புரஜாதியர்கள், நம்ம மாம்சத்தின்படி யூதர்கள் கிடையாது. நம்ம 12 கோத்திரத்தில் எந்த கோத்திரத்திலும் நம்ம இடம் பெற முடியாது. நம்ம அதுக்கு கிடையாது. நம்ம யூதன் அப்படின்னு சொன்னாலே மாம்சத்தின்படி நம்ம யூதர்கள் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் அதை கிளைம் பண்ணுவாங்க, நாங்கள் தான் அந்த யூதர்கள், 1,44,000 பேர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நம்ம அந்த யூதர்கள் கிடையாது, மாம்ச பிரகாரமான யூதர்கள் கிடையாது. உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்க, நீங்கள் எந்த கோத்திரம் சொன்னால் எந்த கோத்திரம் சொல்வீங்க? நீங்கள் அந்த கோத்திரத்தை வர முடியாது. ஆனால் நீங்கள் உள்ளத்திலே யூதனானவன், நீங்கள் உள்ளத்தில் ஆவிக்குரிய யூதர்கள். நீங்கள் நம்மளை கர்த்தர் ஆவிக்குரிய ரீதியாக அவர் பார்க்குறார் ஒழிய அவர் மாம்ச பிரகாரமாக என்ன செய்யலை, பார்க்கவில்லை. இந்த ஆவிக்குரிய யூதன் தான் உண்மையான யூதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாம்ச பிரகாரமான யூதன் அல்ல, ஆனால் உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம இன்னைக்கு ஆவிக்குரிய யூதர்களாக என்ன செய்யப்படுறோம், காணப்படுறோம். நீங்கள் ஆவிக்குரிய யூதர்கள். ஸோ நம்ம பிரமாணம் ஆவிக்குரியதாக மாற்றப்படும் போது எதெல்லாம் மாற்றப்படுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த ஒரு ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். நம்ம இன்னைக்கு மாம்ச பிரகாரமான யூதன் அல்ல, நம்ம ஆவிக்குரிய யூதனாக நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். பாருங்கள், திரும்ப அந்த வசனத்தை ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, அடுத்தது விருத்த சேதனத்தை சொல்றார். இந்த புறம்பான விருத்த சேதனம் அல்ல. சர்க்கம்சிஷன், மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ எப்படி விருத்த சேதனம் நடக்கணும்? 29ஆம் வசனத்தை வாசிங்க. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம். ஆவியின்படி உள்ளத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம், அதுதான் உண்மையான விருத்த சேதனம். இன்னைக்கு மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் அல்ல, ஆனால் உள்ளத்தில் நீங்கள் ஆவினால் விருத்த சேதனம் பண்ணப்படணும். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இந்த யூத கலாச்சாரத்தை படிச்சுக்கிட்டே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க இன்னைக்கு சர்க்கம்சிஷனுக்குள்ளே போகிறாங்க, விருத்த சேதனத்துக்குள்ளே போகிறாங்க. இது சரியா அப்படின்னு சொன்னால் இது சரி கிடையாது. மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணக்கூடாது. அவங்க புதிய ஏற்பாட்டில் நிறைய காரியங்களை காமிப்பாங்க. அப்போஸ்தலர்களில் நிறைய விருத்த சேதனம் பண்ணி கொண்டார்கள். தீமோத்தியை கூட விருத்த சேதனம் பண்ணினாங்க. ஆனால் பிற்பாடு அவங்களுடைய உபதேசத்தை சரி பண்ணிட்டாங்க அவங்க. பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15:1. சிலர் பாருங்க, சிலர் யூதேயாவில் இருந்து வந்து பாருங்க, எப்படிப்பட்ட உபதேசம் பாருங்க. அங்கே உபதேசம் பண்ணுறாங்க, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படலாட்டி நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விருத்த சேதனம் பண்ணலாட்டி நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இதை கேள்விப்பட்ட உடனே பேதுரு என்ன செய்கிறாருன்னா எழுதுறார், இல்லை நம்ம கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம விருத்த சேதனத்தால் ரட்சிக்கப்படலை. அப்படி விருத்த சேதனத்தால் ரட்சிப்பு உண்டாயிருந்ததுன்னா அப்போ யூதர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்படுதல்
அது ரட்சிப்புக்குரிய காரியம் அல்ல. நம்ம கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். இந்த காரியம், அதாவது யூதர்களில் கொஞ்சம் பேர் போய் சில ஜனங்கள் அப்படி கலங்கப்படுத்தினாங்க. ஆனால் பேதுரு லெட்டரை எழுதுறான் பாருங்க. 24ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் 24. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினாங்க என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே உங்களுக்கு நிருபத்தை எழுதுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த பேதுரு இந்த காரியத்தை சொல்றாரு. எங்க மூலமா, எங்கிட்ட இருந்து புறப்பட்டு போய் சில ஜனங்கள் உங்களை கலங்கப்படுத்தினாங்க. விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிப்புண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது தப்புன்னு சொல்லி கடிதத்தின் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். கடிதத்தின் மூலமாக எழுதி கொடுக்குறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத அப்போஸ்தலங்க தீர்மானித்து அங்கே எழுதியிருப்பாங்க. அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க. கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோ பாருங்க, ரொம்ப தெளிவாக சொல்றார். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தை சொல்றார். கிறிஸ்துவினால் இதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ யாரெல்லாம் விருத்த சேதனம் இப்போ நம்ம கிறிஸ்தவங்க யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிறிஸ்துவினால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய தப்புக்குள்ளே போகிறாங்க பாருங்கள். ஒரு மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் அவனுக்கு கிறிஸ்துவினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது எழுதி வச்சுக்கிடுங்க. பவுல் ஆல்ரெடி எழுதி வச்சுக்கிட்டார். நம்ம எழுதுகிறோமோ எழுதலையோ, நம்ம மார்க் பண்ணுறோமோ பண்ணலையோ, ஆனால் பவுல் தெளிவாக மார்க் பண்ணிட்டார். இதே கலாத்தியர்ட்ட தான் சொல்கிறார். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் எப்படி முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எதுக்கு அப்படி சொன்னார்? ஏன்னா இவங்களில் கொஞ்சம் பேர் விருத்த சேதனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எப்படி இந்த கடைசி நாட்களில் நிறைய போதகர்கள், நிறைய விசுவாசிகள் விருத்த சேதனம் பண்ணதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ, அதே போல் அந்நாட்களில் கலாத்திய சபையில் நிறைய பேர் விருத்த சேதனம் பண்ண ஆரம்பித்த உடனே பவுல் சொல்கிறார், ஆவியில் ஆரம்பமாகின நீங்கள் மாம்சத்தில் எப்படி நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது பாருங்கள். மாம்சத்தின்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால், பைபிள் தான் சொல்லுது, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்துவினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்துவினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கோம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம கிறிஸ்துவுக்கு எத்தனையோ பேர் விருத்த சேதனம் பண்ணுறாங்க மாம்சத்தில். ஆனால் அதனால் கிறிஸ்துவினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே இது நீங்கள் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற நீங்கள் யாவரும் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க கிறிஸ்துவனிடத்திலிருந்து பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்துட்டீங்க. இன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ண வேண்டாம். மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் அவங்களுக்கு கிறிஸ்துவினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க கிருபையிலிருந்து விழுந்துட்டாங்க. அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வந்துடுவாங்க. நம்ம இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, கிருபை பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். ஸோ விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் அவங்களுக்கு கிறிஸ்துவினால் எந்த பலனும் இல்லை. எவ்வளோ தெளிவாக பவுல் சொல்கிறார். ஸோ இந்த யூதன் அப்படின்னு வரும்போது, யூதன் மாம்சத்தில் உள்ள யூதன் அல்ல, அவர் ஆவிக்குரிய யூதனை சொல்கிறார். விருத்த சேதனோட மாம்சத்தின்படி அவர் சொல்லலை, அவர் ஆவியின்படி விருத்த சேதனத்தை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கிறார். இது எல்லாத்தையும் ஆவிக்குரியதாக அவர் பேசிகிட்டு இருக்கிறார்.
அதே போல் இன்னும் இப்போ நம்ம பலிகளை பற்றி நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். மீண்டும் நம்ம வாசிக்கலாமா அந்த வசனத்தை? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அன்றியும் எந்த ஆசாரியனும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். ஒரே விதமான பலியை அநேக தரம் செலுத்துகிறவனும் இருப்பான். இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுடுங்க. ஒரே பலியை அநேக தரம் செலுத்துகிறவனா இருக்கிறான். ஆனால் அதனால பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லை, கழுவப்பட்டுச்சா இல்லை, பாவம் நீக்கப்பட்டுச்சா இல்லை. ஆனால் கிறிஸ்து ஒரே பலியா எல்லாருடைய பாவத்துக்காக அவர் பலி செலுத்திட்டார். இனிமே பலி கிடையாது, இனிமே பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட ஒரு சகோதரன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பலி கொடுத்தாலும் தப்பு இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, கிறிஸ்தவத்துக்குள்ள நமக்கு பலி கிறிஸ்து மட்டும்தான் ஒரே பலி. அவர் தவிர வேறு பலி கிடையாது. அவர் தவிர வேறு பலி அவர் தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாயிட்டார், யெகோஷுவா எனக்காக பலியாயிட்டார் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வைங்க. அதை நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க. அறிக்கை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் போய் ஒரு பலியை செலுத்தினால் அது மிகப்பெரிய தவறாகும். பாருங்கள், தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர்கள் இவங்க என்ன அறிக்கை பண்றாங்க? தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். இவங்களுடைய அறிக்கை என்ன இருக்குது? தேவனை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுகிறார்கள். ஆனா கிரியையினாலோ அவரது மறுதளிக்கிறாங்க. எப்படிப்பட்ட தீத்து எங்கே போயிருந்தானோ அந்த கிரேத்தா தீவுக்காரங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அவங்க வாயினால் அறிக்கை பண்ணுறாங்க, தேவன் உண்டென்று அறிக்கை பண்ணுகிறாங்க, ஆனால் கிரியினாலும் அவரை மறுதளிக்கிறார்கள். இன்னைக்கு அப்படி தான் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்குது. அவர் தான் எனக்கு பலின்னு சொல்லி வாயினால் அறிக்கை பண்ணுறாங்க, ஆனால் கிரியையில் அவரை மறுதளிக்கிறாங்க. எப்படி? அவங்க ஒவ்வொரு வருஷமும் பலி கொடுக்கறது, பலி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லும்போது அப்போ அவங்க கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. இவங்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு காரியம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. நிறைய சபைக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ நான் இந்த காரியத்தை குறித்து பேச நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். பாருங்கள், வேதம் சொல்லுது, இந்த பலி, இந்த கிரேத்தா தீவுக்காரங்க இவங்க தேவனை விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் கிரியையினாலோ அவரை மறுதளிக்கிறாங்க. அதே போல தான் இன்றைக்கி நிறைய பேர் பலியை செலுத்தலாம், பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, பலி கிடையாது. ஒரே பலி நம்மளுக்கு கர்த்தர் தான். வேதத்தில் நிறைய பலிகள் இருக்குது. வேதத்தில் நிறைய பலிகள் இருக்குது. ஒவ்வொரு பலியாக பார்க்கலாமா? முதல் பலி சர்வாங்க தகன பலி. நீங்கள் லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சர்வாங்க தகன பலியை நீங்கள் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் போஜன பலியை நீங்கள் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் சமாதான பலியை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியை பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலியை நீங்கள் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பலியை நீங்கள் பார்க்கலாம். இந்த 6 விதமான பலி. இந்த பலிகள் ஒவ்வொரு பலியையும் கர்த்தர் நிறைவேற்றார். இது வருஷந்தோறும் இவங்க நிறைவேற்றுவாங்க, வருஷந்தோறும் இது செய்வாங்க. அனுதினமும் செய்யக்கூடிய ஒரு பலிகள். ஆனால் இது செய்ததுனால ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா? பவுல் சொல்கிறாரு, மன்னிக்கப்படவில்லை. அப்போ கிறிஸ்து நமக்காக ஒரே பலியாக மரிச்சிட்டார் அப்படின்னா அப்போ இந்த எல்லா பலியையும், கொடுக்கப்பட்டிருக்க எல்லா பலியும் யெகோஷுவா நிறைவேற்றி விட்டார். அவர் என்ன செஞ்சிட்டார்? நிறைவேற்றிட்டார். போஜன பலியும் அவர் தான், பான பலியும் அவர் தான், சமாதான பலி எல்லாம். அந்த யார் இன்னொரு பலியும் இருக்குது, ட்ரிங்க் ஆஃபரிங் அப்படின்னு போட்டிருப்ப உண்டு. அது 7 பலியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவரை தான் குறிக்கும். இது சிலதில் ஆடுகளை பலி கொடுப்பாங்க, சிலது மாடை பலி கொடுப்பாங்க, சிலது புறாக்களை பலி கொடுப்பாங்க, சிலது குருவிகளை பலி கொடுப்பாங்க. என்னென்ன பலியெல்லாம் வருதோ இது எல்லாமே கிறிஸ்துவை மட்டும்தான் அது வெளிப்படுத்துமே ஒழிய மீண்டும் நம்ம செய்வதற்காக அல்ல. நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு ஒரே பலியாக மரிச்சிட்டார். இந்த வசனத்தை நம்ம விசுவாசித்தா நம்ம அந்த பலிக்குள்ளே போக மாட்டோம். இந்த பலி நமக்காக ஒரே பலியாக கிறிஸ்து நமக்காக மரிச்சிட்டார். இன்னைக்கு பாருங்க,
இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆவிக்குரிய ஒரு சில எதெல்லாம் கர்த்தர் ஆவிக்குரியதை மாற்றிட்டார் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கலாம். கொலோசியரில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2:16. ஆகையால் போஜனத்தையும் பாருங்க, நல்லா கவனிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் சொல்கிறார். இது என்னது போஜனம் பானம்? இது போஜன பலி பான பலியை பற்றி பேசுகிறார். போஜனத்தையாவது பானத்தையாவது குறித்தாவது பண்டிகை நாள். அடுத்து இதை கொண்டு வந்துட்டாரு, பண்டிகை நாள். முதல்ல பலிகளை சொல்றாரு, அடுத்தாப்புல பண்டிகை நாளை சொல்றார். அடுத்தது மாத பிறப்பு, ஓய்வு நாளையும் குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? ஒருவனும் குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னா அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். செஞ்சால் தானே குற்றப்படுத்த முடியாது, செய்யலாட்டி என்ன செய்வாங்க? குற்றப்படுத்துவாங்க. பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. அடுத்த வசனம், அவைகள் அப்போ இதெல்லாம் நிழல். எது? இந்த போஜன பலி பான பலி, இந்த பண்டிகை நாள், அமாவாசை, இந்த மாத பிறப்பு, அடுத்தது ஓய்வு நாள், இது எல்லாமே நிழல். இது நிஜமல்ல. நம்ம நேற்று பார்த்தோம், இது நியாயப்பிரமாணம் வரக்கூடிய நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளுக்கு நிழலாயிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இது ஒரு நிழல். இந்த பண்டிகை நாள், இந்த பலிகள், இதெல்லாம் நிழல். அப்போ நிஜம் என்ன? பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 17ஆம் வசனம். அவைகள் வரும் காரியத்துக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் ஹல்லேலூயா. இதனுடைய பொருள், நீங்க பலி எடுத்தாலும் அது யாரை பற்றினது? கிறிஸ்துவை பற்றினது. நீங்க பண்டிகை நாள் எடுத்தாலும் அது கிறிஸ்துவை பற்றினது. நீங்க மாத பிறப்பு எடுத்தாலும் கிறிஸ்துவை பற்றினது. நீங்க ஓய்வு நாள் எடுத்தாலும் கிறிஸ்துவை பற்றினது. அப்போ இது எல்லாமே கிறிஸ்துவை பற்றின ஒரு காரியம், ஆவிக்குரிய காரியமா இருக்குது. நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவங்க எதெல்லாமோ தோட்டக்குள்ளே போகிறாங்க. நம்ம எதோடு இணைக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும். எல்லா காரியமும் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கு. எல்லா நிழல், இது எல்லாமே நிழல். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்களெல்லாம் நிழல். அதனால தான் கர்த்தர் சொன்னார், யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவையும் அவைகளே. அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் எல்லாமே யாரை குறித்து சாட்சி சொல்லும் அப்படின்னா அது யெகோஷுவா பற்றி தான் என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். இது எல்லாம் நிழல். பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு நம்ம நிஜத்தை பார்க்குறோம், கிறிஸ்துவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பண்டிகை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கணும். சர்வாங்க தகன பலி, இந்த சர்வாங்க தகன பலி யாரை குறிக்குது? யெகோஷுவா குறிக்குது. அவர் தான் நம்மளுக்கு சர்வாங்க தகன பலியாக மரித்தார். அவர் தான் நம்மளுக்கு சர்வாங்க தகன பலியாக மரித்தார். போஜன பலி, அவர் சொல்ல, நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்போ நான் தான். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குன்னு சொன்னார். இது போஜன பலி. சமாதான பலி பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே என்னத்தை உண்டாக்குனாரா? சமாதானத்தை உண்டாக்கு. ஏன்னா அவர் சமாதான பலி. அங்கே கல்ல 2 கல்ல இருந்தா ஒரு கல்லை கர்த்தரோடு சமாதானமாறா. அவர் சமாதான பலி அங்கே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் சமாதான பலி. அவர் தான் சர்வாங்க தகன பலி, அவர் தான் போஜன பலி, அவர் தான் பான பலி, அவர் தான் சமாதான பலி, அவர் தான் பாவ பலி, சின் ஆஃபரிங் அவர் தான், குற்ற நிவாரண பலியும் அவர் தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுது. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், மறுநாளிலே யோவான் யெகோஷுவாவை தன்னிடத்தில் வர கண்டு, இவர்தான் பாவ நிவாரண பலி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியானவர்.
அவர் பாவ நிவாரண பலியாக நமக்காக மரித்தார், குற்ற நிவாரண பலியாக நமக்காக மரித்தார். அவர்தான் பஸ்கா பலியும், அவர்தான் பஸ்கா பலியும், அவர்தான். பாருங்க, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நேற்று நம்ம வாசித்தோம், மீண்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் புதிதாய் பிசைந்த மாவை இருக்கும்படிக்கு நமக்குள்ள புளிப்பெல்லாம் வெளியே களைஞ்சு போடுங்கள். ஏனெனில் பஸ்காவாகிய கிறிஸ்து, யெகோஷுவா தான் அந்த பஸ்கா, அவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஸோ இந்த பலி யாரை குறிக்குது? யெகோஷுவாவை குறிக்குது. அவர் தான் அந்த பலி. எல்லா பலியும் அவர் தான், எல்லா பலியும் அவர் தான். ஒன்று நீங்கள் நாளைக்கு நம்ம பண்டிகை நாளை குறித்து பார்ப்போம். அந்த பண்டிகை நாளில் ஒன்று டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுடைய மெயின் டாப்பிக்கே அதுதான். கிறிஸ்தவர்கள் யூத பண்டிகைகளை கொண்டாட வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற காரியம்தான். இப்போ இந்த பலிகள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறதுனால நம்ம இந்த பலியை செலுத்தக்கூடாது, நம்ம செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை. சிந்திச்சு பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது பலிகளை பற்றி. ஸோ இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் என்னெல்லாம் பார்த்தோம்? யூதன் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம், ஆவிக்குரிய யூதன், ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது இப்போ ஆவிக்குரிய பலியை பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பார்க்குறோம். இன்றைக்கி இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரேயர் ஷால் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்படி தான் தெரியும், அது ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் அது தெரியும். இந்த ப்ரேயர் ஷாலை நம்ம அணியலாமா அணியக்கூடாதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதனுடைய டீட்டெயிலை கொஞ்சம் முதல்ல சொல்கிறேன், அதுக்கு பிறகு தான் அது உங்களுக்கு புரியும். இந்த ப்ரேயர் ஷால் இதை தலித் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜித் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரேயர் ஷாலை ஒரு பையன் 13 வயசு தாண்டும் போது அவனுக்கு பார் மித்சுவா அப்படின்னு சொல்லி அவனை கொண்டாடுவாங்க. அந்த பார் மித்சுவாவில் இவனுக்கு இந்த தலித்தை போட்டு அப்போ தான் அவன் தோராவை என்ன செய்வான், முதல்ல அவன் ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை போட்டு தான் என்ன செய்யணும், அந்த தோராவை ரீட் பண்ணணும். மோசஸ்லாம் எழுதப்பட்ட பிரமாணத்தை என்ன செய்யணும், ரீட் பண்ணணும். இது மோசையினுடைய நாட்கள். அவர் சீனாய் மலையிலேருந்து இறங்கின பிறகு, கர்த்தருடைய சமூகத்திலேருந்து இறங்கின உடனே ஜனங்கள் மத்தியில் போய் பேசும்போது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தனால யாருமே பக்கத்தில் வர முடியல. அதனால் அவர் என்ன செய்தார், தன்னுடைய முகத்தை முக்காடிட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது முக்காடிட்டு கொண்ட பிறகு ஜனங்கள் மத்தியில் வரும்போது அவர் முக்காடு போடுவார். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது அந்த முக்காடை என்ன செய்வார், எடுத்துருவார். ஸோ இப்படியாக இருக்குது. அதனால் இன்றைக்கும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும்போது இந்த ப்ரேயர் ஷாலை அவங்க என்ன செய்வாங்க, போடுவாங்க. அதை போட்டு தான் என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. பார்த்துடுங்க, அதை போட்டு தான் என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. அதுக்குள்ளே இமேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை போட்டு தான் அவங்க வாசிப்பாங்க. அதை போட்டு அதை ரொம்ப பக்தியாக தோராவை என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. இது யூத கலாச்சாரத்தில் உள்ள ஒரு காரியம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களும் என்ன செய்கிறாங்க, அது பல ரூபாய்க்கு 3000 ரூபா 4000 ரூபா எவ்வளோ நினைக்கிறேன், எவ்வளோ எனக்கு தெரியல, அதை கொடுத்து வாங்கி அவங்க ஒரு அடையாளத்துக்கு வச்சுருக்கிறது பெருசு தப்பு இல்லை. ஆனால் அதை போட்டு என்ன செய்வாங்க, தன்னை ஒரு யூதன் மாதிரியே என்ன செய்வாங்க, காமிப்பாங்க. இதை போடலாமா போடக்கூடாதா, வேதம் இதை பற்றி என்ன சொல்லுது? அன்னைக்கு யூதர்கள் போட்டாங்க, ஆனால் இன்னைக்கு நம்ம போடணுமா, அதுதான் காரியம். பாருங்கள், வேதம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் ஒளிந்து போகிற அந்த ஊழியம், அதை பாராதபடிக்கு, நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு பவுல். அப்போ பவுல் போடலை, நம்ம ஏன் போடணும்?
பவுலே போடலை, அப்போ நம்ம ஏன் போடணும்? நம்ம போட வேண்டிய, நாங்கள் போடுவதில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. மனது கடினப்பட்டது, அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில், பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது அந்த முக்காடு நீக்காமல் இருக்கிறது. அந்த முக்காடு இன்னும் என்ன செய்யல, நீங்கள. இன்னைக்கும் அந்த பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க? பிரேயர் ஷால் போட்டுக்கிடுவாங்க, இந்த தலித்தை போட்டுக்கிடுவாங்க, இன்னும் நீக்கப்படலை. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. ஆனால் அது யாரால நீக்கப்பட்டது? கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டாச்சு. அது எடுக்கப்பட்டாச்சு. கிறிஸ்து என்ன செய்யறார்? அதை எடுத்து போடுறார். கிறிஸ்துவினால் நீக்க. அதனால தான் பவுல் சொல்றார், முந்தின வருஷத்தில் அவர் சொல்றார் பாருங்க, முந்தின வருஷத்தில் சொல்லும்போது நாங்கள் போடுவதில்லை அப்படின்னு சொன்னார். நாங்கள் போடுவதில்லை. ஏன் போடுவதில்லை? ஏன்னா அது கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டாச்சு. நீக்கப்பட்ட பிறகு திரும்பவும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா திரும்பவும் குருட்டாட்டம் தான் வரும். பாருங்கள், அடுத்த வசனத்தில் வேதம் சொல்லுது பாருங்க, 14ஆம் வசனம். இல்லை, 14ஆம் வசனம். அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் இந்த பிரேயர் ஷாலில் போடும்போது உங்கள் மனசு கடினப்படும். உங்கள் மனசு கடினப்படும். நீங்கள் குருட்டாட்டத்துக்குள்ளே வருவீங்க. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் எதை கர்த்தர் நீக்கினாரோ அதை மீண்டும் பிரஜாதி மேலே நீங்கள் கொண்டு வரீங்க. இந்த பிரேயர் ஷால் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு காரியம். இது நம்மளுக்கு தேவையில்லை. பைபிள் தெளிவாக சொல்லுது, நாங்கள் போடுவதில்லை. பவுல் சொல்கிற நாங்கள் போடுவதில்லை அப்படின்னா நம்ம போடக்கூடாது. அவர் போடலைன்னு நம்ம போட வேண்டாம். ஏன் போடுவதில்லை? ஏன்னா அது கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டுப்படுகிறது. கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டுட்டு, யெகோஷுவாவினால் அது நீக்கப்பட்டுட்டு, அதனால் அது மீண்டும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரேயர் ஷால் சிந்திச்சு பாருங்கள், எத்தனையோ காரியங்கள் அது எல்லாமே ஆவிக்குரியதாக மாறிட்டு, ஆனால் இன்னும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, இன்னும் நம்ம பழைய காரியத்தையே அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதே நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அப்படி இல்லை. கிறிஸ்துவினால், கிறிஸ்து அந்த திரைச்சேலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அவர் கிழிச்சிட்டாரு. நியாயப்பிரமாணம் மாறிட்டு, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டுட்டு, இப்போ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, இப்போ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில் உள்ள அந்த பெரிய திரை மேலே அந்த கீழே வரைக்கும் கிழிஞ்சதுன்னா காரணம் என்ன? நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டாச்சு. இனிமேல் நம்ம எல்லாரும் உள்ள பிரவேசிக்கலாம். பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தன்னுடைய மாம்சமாகிய நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி. போதும் பாருங்க, நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசாரியர் நம்மளுக்கு என்ன செய்றார் இருக்கிறார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க நீங்கள் நம்மளுக்கு அனுமதி இருக்குது. பிரஜாதியார் உள்ளே போகவே முடியாது. ஆனால் இன்னைக்கு அவர் தன்னுடைய இரத்தத்தில் அவருடைய சரீரமாகிய அந்த வழியின் மூலமாக கர்த்தர் நம்மளுக்கு பாதையை உருவாக்கிட்டார். we can go inside. பிரமாணம் மாற்றப்பட்டாச்சு. ஆசாரியத்துவம் மாறிட்டுனா நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. பாருங்க, இன்றைக்கி நம்ம இந்த பலிகளை பற்றி கொஞ்சம் நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். எதுவுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கல, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி தலித் இந்த ஷால் போடுவாங்க, ப்ரேயர் ஷால் போடுவாங்க. இந்த ப்ரேயர் ஷால் இப்போ போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போட்டால் என்ன நடக்கும்? திரும்பவும் குருட்டாட்டம் வரும், மனம் கடினப்படும். அது தேவையில்லை. இந்த ப்ரேயர் வச்சுருக்கீங்களா? அது வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சைடில் வச்சுருங்க, போட்டு எல்லாருக்கும் காமிக்க வேண்டாம். அதை போட வேண்டியதில்லை. அது கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டாச்சு. பவுல் சொல்கிறார், நாங்கள் போடுவதில்லை, அப்போ நீங்களும் என்ன செய்ய வேண்டாம், போட வேண்டாம். ஏன்னா அது கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டாச்சு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் நல்லா தரவாக ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருங்க.
நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு கடைசி நாள் பைபிள் ஸ்டடிக்கு. ஸோ இதில் நம்ம பண்டிகைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பண்டிகை நம்ம கொண்டாடணுமா கொண்டாடக்கூடாதுன்னா ஏன் கொண்டாடக்கூடாது, கொண்டாடணும்னா ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பராக. இந்த அருமையான தருணத்தை கொடுத்த யெகோஷுவாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற யாவருக்கும் மனமார நன்றி நான் செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்னும் இந்த வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது இதை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது தான் அவங்க என்ன செய்ய முடியும், இந்த ஸ்டடீஸ்குள்ளே அவங்களும் என்ன செய்ய முடியும், வர முடியும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நம்ம எல்லாம் ஜெபிக்காமா? கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தியானித்த நாங்கள் இந்த வசனத்துக்காக நன்றி கர்த்தாவே. தேவனே, இந்த பைபிள் ஸ்டடிக்காக நன்றி தேவனே. எங்களுக்கு ஒவ்வொரு காரியமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு 4 பாகத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. கர்த்தாவே, நாளை தினத்தில் இந்த பண்டிகைகளை குறித்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய மனக்கண்களை திறந்து தாரும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தியும்படி கரத்தறிகிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு மீண்டும் 7 மணிக்கு சந்திக்கலாம். God bless you.